जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं बोधगणादिसेवितं कपित्त जम्बू फलसार पक्षितं उमासुदं सोहविनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு மாதா பிதா குரு இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு 12 ராசிகளுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்க போறோம். ஆடி மாசத்திற்கு 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவாகவே துலா ராசி அப்படின்னு சொல்லும்போது சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய துலா ராசிக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் எல்லாமே ஜாதகத்தில் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் அப்படின்னு சொல்லும்போது துலா ராசியில் பிறந்தவர்கள் அம்மனுக்கு பால் குடம் எடுக்கிறத மறக்காமல் செய்யுங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் துலா ராசிக்கு எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அம்மனுக்கு பால் குடம் எடுக்கிறதா வேண்டிக்கோங்க. எந்த வாரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நன்னா இருக்குது. தைரியமுடன் செயல்பட்டு நிதானமாக சாதிக்கக்கூடிய துளாராசி நேயர்களே அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். ஸோ தைரியமாக எதுவுமே ஒரு தன்னம்பிக்கையோடு செய்யலாம். உங்களுக்கு இப்போ பிறக்கின்ற ஆடி மாதம் யோகமான ஒரு மாதமாக அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா லாபஸ்தானமும் நன்னா இருக்கும். உங்களுடைய பணவரவு, உங்களுடைய சில விஷயங்கள் ஜாதகத்தில் நன்னாவே அமோகமாக இருக்கும். பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை எல்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நிறைய நெருக்கடி இருக்குது, என்னால் ஒரு சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண முடியலன்னு சொன்னால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, விட்டதை பிடிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்திருக்கக்கூடிய தடைகள் அகலும். அடுத்தடுத்த விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. வியாபாரத்திலலாம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. முடங்கி கிடந்த தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா வர வேண்டிய பணம் பாக்கி சேரும். விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல யோகமாக இருக்கும். மருத்துவம், கெமிக்கல், உணவு தொழில்கள், பேக்கரி, ஷாப்ஸு, இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஓரளவுக்கு நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சிறு வாக்குவாதங்கள் மறையும். குடும்பத்தில் சின்ன சண்டை சச்சரவுகள் மறையும். ஸோ கவலைப்பட வேணும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்டது, வேலை முக்கியமாக தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பாக அமையக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதே போல் சில விஷயங்கள் நம்ம சொல்லும்பொழுது துலா ராசி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த இடத்துலையும் அவசரம் காட்டாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை மாதிரி ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. எதிர்பார்த்த இடமாற்றம் சில பேருக்கு ஏற்படும். நான் இந்த இடத்துக்கு தான் போகிறேன், இந்த இடத்துக்கு போனால் எனக்கு நன்னா இருக்கும்னு சொன்னால் அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது நன்னா இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் சேமிப்பு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக நான் ரொம்ப நாளாக காத்துருக்கேன் அப்படின்ற ஒரு அந்த ஏக்கத்தோடு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள் வரும். நீண்ட நாளாக தள்ளிப்போன வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று போய் வழிபாடு பண்ணுவீர்கள். நல்ல ஒரு பெண்களின் நிலைமை கூட பெண்கள் நிலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக அமையும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். உங்கள் சொல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு உண்டாகும். அதை காலத்தில் உங்களின் கனவுகள் கூட நினைவாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சில கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிரகங்களுடைய சாதகமான பார்வைகளும் உங்களுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் கடன்காரர்களாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி கூட கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஸ்தானம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்தானம் மாறி இருக்கிறதுனால அதாவது சில பேருக்கு இந்த விவாகரத்து கேஸ் எல்லாம் சில பேருக்கு பெண்டிங்கில் இருக்கும். சில பேருக்கு திருமண தடை இருக்கும்.
சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கிட்ட வந்து நிற்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் திருமண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் படிப்பில் நிறைய அக்கறை செலுத்த வேண்டும். விவசாயத்தில் நிறைய லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்படுபவர்கள் நீங்கள். அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கும். அந்தஸ்து உயரும், பதவி கிடைக்கும். பணியாளர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் முயற்சிகள் வெற்றி ஏற்படக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து ஏமாற்றம் அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல், சில விவகாரங்கள் அப்படின்னு வரும்போது சில கருத்து வேறுபாடுகள், மன வேற்றுமை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக பணத்தை பார்த்து போடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நான் கடன் வாங்குறதும் சரி, கடன் கொடுக்கறதும் சரி, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக உங்கள் ஜாதகப்படி இருக்கிறது நல்லது. தனியார் நிறுவனத்தில் பயத்துடன் வேலை பார்த்து வந்தவர்கள் கூட இனிமேல் கொஞ்சம் தைரியமாக அடுத்தடுத்து சில தன்னம்பிக்கையோடு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்களோடு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். மன சஞ்சலங்கள்லாம் விலகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். என்ன துளாராசி கொஞ்சம் சிரமங்கள் அதிகம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. துளாராசி பொறுத்தவரை சித்திர நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் சிரமங்கள் அதிகம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல விஷயமுமே நடக்காமல் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தால் பரவாயில்ல. சரி, அதிகபட்சம் ஒரு 7 வருஷம் கஷ்டப்பட்டால் கூட என் லைஃப்பில் ஏதோ ஒரு 7 வருஷமாக லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நான் 10 வருஷமாக 15 வருஷமாக 17 வருஷமாகவே நான் கஷ்டத்தையே தான் வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அதில் ஏதோ ஒரு குறைபாடு ஜென்ம ஜாதகத்தில் இருக்குது. உங்களுடைய ஜென்ம ஜாதகப்படி இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒரு கஷ்டம் வந்தால் உடனே ஒரு கஷ்டம் தீர்ந்துடும். எதுக்குமே ஒரு பரிகாரம் இருக்குது, ஒரு தீர்ந்துடும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எனக்கு அதே தான் என் வாழ்க்கையே ஓடின்னு இருக்குன்னு அப்போ ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? ஏன் அந்த மாற்றம் வரல? அப்போ யூ ஹேவ் டு see your own horoscope. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து எதனால் ஒரு தடங்கள், ஏன் அந்த வட்டத்துக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கணுமோ அதுலேருந்து மேலே வெளியில் வர முடியாதா, நன்னா இருப்போமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சித்திர நட்சத்திரம் துளாராசி, விசாக நட்சத்திரம் துளாராசி கண்டிப்பாக பார்க்கணும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சுவாதி நட்சத்திரம் துளாராசி அப்படின்னு எடுத்துனோன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் உண்டு. சுவாதி நட்சத்திரத்துக்கு என்ன வேலை விஷயம்தான் பிரச்சனை, அவங்களுக்கு கல்யாண விஷயம் பிரச்சனை, வேலை விஷயம் பிரச்சனை, பணம் பிரச்சனை, உடன் பிறந்தவர்களாக பிரச்சனை, அப்பா அம்மா பிரச்சனை, தாய் மாமா பிரச்சனை, அப்படி ஏதாவது ஒன்று போய் ஆனால் ஏதோ அவங்க லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கும். தனியாக இருக்கிறதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க. நான் இப்போ எப்போ போதும்டா, நான் தனியாகவே இருந்துக்கிறேன், நீ எங்கேயோ நான் எங்கேயோ இருந்து உன் சாகசமே வேணாம்னா தனியாக கூட இருக்கிறது கூட சந்தோஷமாக இருப்பாங்க. தனிமையை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சில வழிபாடுகள், செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது. என்றைக்குமே துளாராசி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து இந்த சுக்கிர பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. சுக்கிர வழிபாடுன்னு சொல்லுவாங்க. சுக்கிரேஸ்வரர் சன்னதி மயிலாப்பூரில் இருக்குது. சுக்கிரேஸ்வரர் சுக்கிர வழிபாடு சிறப்பு. அதே போல் சுக்கிரன் அப்படின்னு எடுத்துனோன்னா பெருமாள் வழிபாடு சிறப்பு, முருகன் வழிபாடு சிறப்பு. இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது அம்மன் வழிபாடு, முக்கியமாக பால் குடம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த 3 ராசி வந்து கண்டிப்பாக பால் குடம் எடுத்து அம்மனுக்கு பால் செலுத்தி, அம்பாளுக்கு விரதம் இருந்து பால் செலுத்தினீங்கன்னா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு வாழ்வில் அதிக வளத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஐஸ்வர்ய மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இது எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெள்ளூர்னு இருக்குது. வேலூர் வேறு, வெள்ளூர் வேறு. இந்த வெள்ளூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிற வழியில் முசிறிக்கு முன்னாடி இருக்கும். முசிறிங்கிற ஊருக்கு முன்னாடி இருக்குது. ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஆலயம்னு பேர். அது துளாராசிக்கு உண்மையிலே அது ரொம்ப உகந்த ஸ்தலம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கோவிலுக்கு நேரம் கிடைத்தால் திருச்சியிலேருந்து தான் உங்களை திருச்சி சுற்றி இருக்கிறவங்க துளாராசிக்காரங்க அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா நல்லது. போலன்னு சப்போஸ் நீங்கள் போயிட்டு வாங்க. மற்றவர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஏதாவது ஒரு முக்கியமாக ஒரு அலுவலக வேலையாக போகிறீங்க, ஏதோ ஒரு வேலையாக போகிறீங்க, சொந்த ஊருக்கு போகிறீங்க. அப்போ சாமி சொன்னாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காங்க. திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிற வழியில் முசிறிக்கு முன்னாடி ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோவில் இருக்குது, சாமி பார்த்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோவிலில் மகாலட்சுமி, ஐஸ்வர்ய மகாலட்சுமி சன்னதி தனியாக இருக்குது. தீபமேற்றி வழிபாடு செய்தால் சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். அப்படி இல்லைன்னா கூட மனசில் என்னென்னா ஐஸ்வர்ய மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் பார்த்திருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள், ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்கிறது இது வந்து முழுக்க பொது பலன்கள் மட்டுமே. இந்த பொது பலன்கள் 30லிருந்து அதிகபட்சம் 40% வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பலிக்கும்.
சில பேருக்கு 60% பழிக்க, சில பேருக்கு எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, இப்படி நடக்கலை, அப்படி நடக்கலை, நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாதகப்படி, உங்களுடைய லக்னப்படி, உங்களுடைய கிரக கட்டங்கள் என்ன இருக்குது, இப்போ என்ன திசையில் நீங்கள் பிறந்தீங்க. இப்போ சூரிய திசையில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் ராகு தசை நடந்தால் முற்றிலுமே அவங்களுக்கு கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி என்ன தசாபுக்தி உங்களுக்கு நடக்கிறது, இப்போ என்ன தசை நடக்குது, தசையில் என்ன புத்தி நடக்கிறது, இந்த புத்தி உங்கள் ஜாதகப்படி சாதகமாக இருக்கா, இவ்வளவும் உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வீடியோ கால் மூலமாக பேசலாம், ஜூம் கால் மூலமாக பேசலாம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எப்படி வேணாலும் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக உங்களோட சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கான ஸ்லோகம், அதற்கான தீர்வு, பரிகாரம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவில் இப்போ நான் ராஜ்குமார், இப்போ நான் பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போது நான் ஜாதகம் பார்க்குறேன், அதே போல் எண் கணிதம் பார்க்குறேன், அதே போல் ஸ்டோன்ஸ் இந்த இது சொல்கிறோம் இல்லையா, அந்த இது நான் பார்க்குறேன், அதே போல் ராசிக்கற்கள் நான் பார்க்கக்கூடியது, மருத்துவ ஜோதிடம், அதே போல் பார்த்திங்கன்னா வாஸ்து எல்லாமே நான் பார்த்துறேன், பிரசன்ன ஜோதிடம், தாம்பூல பிரசன்னம் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன், டேரட் ரீடிங் எல்லாமே உண்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும், உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன என்றைக்குமே நம்ம எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் இப்போ நம்ம நிறைய இடத்துல இந்த சேனல் நம்ம பார்க்குறோம், நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்க்குறோம். நம்ம ஒரு சேனல், ஒரு ராசி, இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய ராசி கடக ராசின்னு வச்சுக்கோங்களேன். கடக ராசியை ஆரம்பத்தில் கேட்டுட்டு விடுறதில்ல, ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேட்டால் தான் ஒரு சிவாச்சாரியார் ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்கிப் பண்ணி தள்ளி பார்த்தோம்னா நமக்கு புரியாது என்ன சொல்ல வராங்க. நம்ம இந்த ராசிக்கு நமக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, நம்ம ராசிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, சரியாக இருக்குமா இருக்காதா, நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பார்க்கணும். பொது ஜாதகம்ங்கிறது, பொது பலன்கள்ங்கிறது வேறு, நம்மளுடைய சுய ஜாதகம், அதனால தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிக்கா. ஜாதகத்தில் உங்கள் நோட்டை எடுத்த உடனே இந்த ஸ்லோகம் இருக்கான்னு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். சார் நீங்கள் சொன்ன நம்பர் என் நோட்டில் இருக்குது, எல்லாருமே நீங்கள் பண்ணுவீங்க, ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், ஆடி மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும், உங்கள் சுய ராசிக்கு எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி இருப்பீங்க, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, வரவு செலவு எப்படி, கணவன் மனைவி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், அன்றாட வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும், செய்தொழில் எப்படி இருக்கும், வேலைக்கு போயிட்டு வர இடத்துல 1008 பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிப்போம், இவ்வளவு பிரச்சனைகளையும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை, அதாவது என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எதிர்காலத்தில் அடுத்து 10 வருஷத்தில் நமக்கு இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அன்றைக்கே அந்த குருக்கள் சொன்னார், சிவாச்சாரியார் சொன்னார், இதுதான் எனக்கு நடக்கும்னு சொன்னார், அவர் சொன்ன மாதிரி எனக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லுவார். இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன், இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க, சுவாமி அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அந்த இது இன்றைக்கி எனக்கு நடந்தது, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி என் மகளுக்கு அது நடக்குது, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி என் மகனுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம உட்காந்து, யூ ஹாவ் டு கிவ் சம் டைம், நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இப்போ நான் ராஜ்குமார் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 20 நிமிஷம் எனக்கு டைம் வாங்கி கொடுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பார்த்து நீங்கள் கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஜாதகம் பாருங்கள். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.